In 1000 feet, use the left 2 lanes to turn left toward US 1 North. Hello super fans, எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி மேட்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ யூஎஸில் டைம், நியூயார்க்கில் டைம் வந்து 6 மணி. இங்கேருந்து கிரவுண்ட் போகிறதுக்கு 1 hour 45 minutes காட்டுது. 2 hours ஆகும். பிஃபோராக போயிடலான்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம். க்ரௌடு அங்கே எப்படி இருக்கும், எவ்வளோ தூரம் செக்யூரிட்டி போட்டுருக்கோம் எதுவுமே தெரியாது. அதனாலுமே பிஃபோராக கிளம்பி போயாச்சு. ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எப்படி சொல்லலாம்னா, ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு வாழ்க்கையே இப்படி மாற்றணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேரை வந்து கனெக்ட் பண்ணிச்சு. குறிப்பாக ஒன்று காட்டுறேன். கிளம்பும் போதே ஒரு வாஸ்துபடி ஒரு நல்ல சாங் போடணும் கோசம் தளபதி சாங்கோட கிளம்புறோம். கிளம்புறோம். ஆமா, எங்க பாருங்க. Continue for 7 miles. ரிக்வஸ்ட் வந்து ஓகே பண்ண முடியல, நிறைய பேர் தரீங்க. ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து மாற்றன்றது நான் ஒரு உதாரணம். ஏன்னா இங்கே செல்வம் ஆட்டம், பின்னாடிக்கிற பிரபு ஆட்டம், வெவ்வேறு இடத்துல பிறந்து வெவ்வேறு இடத்துல வளர்ந்தோம். ஆனால் இந்த கிரிக்கெட் வந்து ஒரு பாண்ட், ஒரு ஃபேமிலியாக கனெக்ட் பண்ணி இப்படி சேர்த்துருக்கு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மேப்பில் வந்து யூஎஸ் பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு வந்து யூஎஸ் வருவோன்னு ஒரு நாள் கூட நினச்சி பார்க்கல. தேங்க்யூ. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அந்த சப்போர்ட்டால் தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இன்னும் நிறைய எனக்கு தேவைப்படுது. குறிப்பாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் பிரபு சார், செல்வம். அந்த அளவுக்கு டேக் அவுட் பண்ணி என்னை பார்த்துக்கினாங்க. நான் நிறைய தப்பு பண்ணுவேன். அந்த தப்பெல்லாம் வந்து சரி பண்ணி எது சரி பண்ணணும்னு. டீம் இந்தியா மேட்ச், இந்தியன் கிரிக்கெட் டீம் 96 ஆரம்பித்தேன் டிவியில் பார்க்குறதுக்கு. இன்னைக்கு லைவாக வந்து நியூயார்க்கில் வந்து ஆனால் ரொம்ப அழுதா பெயிண்ட்லாம் போயிடும். ஆனால் கண்ணீரை வந்து மிச்சம் பண்ணிக்கலாம். நிறைய அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். இன்னும் ஒரு 2 hours போய் நியூயார்க் அந்த நியூ ஸ்டேடியம் ரீச் ஆவேன். அந்த ஸ்டேடியமே வந்து ஒரு வரலாறு மிக்கது. ஏன்னா ஒரு 6 months குயிக்காக ரெடி பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச், வேர்ல்ட் கப் நடத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் இங்கே வந்து ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாளில் வந்து என்னை வந்து இந்தியாவிலேருந்து அந்த கிளைமேட்டுக்கு என்னால் மாற்றிக்க முடியல. அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். நமக்கே எப்படி இருக்கும் போது இங்கே வந்த பிளேயருக்கெலாம் எப்படி இருக்கும்னு. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தையுமே அவங்க பொருட்படுத்தாமல் இந்த அளவுக்கு வந்து நேஷ்னலுக்காக விளையாடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டு. ஆல் த பெஸ்ட் டீம் இண்டியா. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். குறிப்பாக என்னுடைய ப்ரொடிக்ஷன் இன்றைக்கி வந்து ரோஹித் ப்ரோ மேலே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு ரொம்பவுமே தோனி அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தை விட ரோஹித் அண்ணன் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ஃபாஸ்டட் கேம் ஒன்று ஆடுவார். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நாங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். சியர் ஃபார் டீம் இண்டியா. பிரபு சார், உங்களோட விஷஸ். ஆல் தி பெஸ்ட் டீம் இண்டியா, லெட்ஸ் கோ ஃபார் இட். செல்வம், ஆல் தி பெஸ்ட் இந்தியா. இந்தியா செல்வம் வந்து ஆக்சுவலாக எனக்கு 2016 பழக்கம். சிஎஸ்கே மேட்ச் வரல, இந்த லக்னோ சூப்பர் லக்னோ பூனே மேட்ச்ல தான் பழக்கம் 2 பேருமே. அதுவும் பெங்களூர்ல. அப்பயே ஒரு சம்பவத்தால தான் பழக்கமாயிடுச்சு அந்த பெங்களூர்ல. அதுக்கப்புறமா 2019 வரையும் செல்வம், நாங்கள் விசில் போர்டு ஆர்மி எல்லாம் ஒன்றா மேட்ச் பார்த்துருந்தோம். 2020 அப்புறமா செல்வம் வந்து யூஎஸ் வந்துட்டாரு. இன்னைக்கு 4 வருஷம் கழிச்சு இந்தியா மேட்சை பார்க்கறதுக்காக இங்கே வரோம். யாரையுமே மிஸ் பண்ணல, ஒருத்தரை மட்டும் மிஸ் பண்றோம், எங்க தலைவன் தோனி அண்ணனை. ஆனால் நல்லா தோனி அண்ணன் விளையாட மேட்சை ஒன்னா பார்த்துருக்கோம். பட் மேட்ச்ல மிஸ் பண்றோம். பட் ஆனால் இதயத்திலிருந்து கிடையாது. சியர் ஃபார் டீம் இந்தியா. இந்தியா 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 இந்தியா. நம்ம காருக்கு தான் வாங்கினோம்.